2 நாட்களுக்கு முதல் 333 ரூபாவாக இருந்த டாலர் இன்றைக்கு 338 ரூபாய் வரையிலே அதிகரித்திருக்கிறது வெகு குறுகிய காலத்திலே. இந்த நிலை தொடருமாக இருந்தால் இலங்கை மிகப்பெரிய ஒரு பொருளாதார அதிர்ச்சியை சந்திக்க வேண்டி வரும், தவிர்க்க முடியாத வகை. இலங்கை மேலும் ஆபத்தான நிலைக்கு தள்ளப்படும் அபாயம் உள்ளது என்று $7 பில்லியன் கையிருப்பில் இருக்கக்கூடிய மத்திய வங்கியின் ஆளுநர் கூறுகின்றார். ஆனால் 700 மில்லியன் கையிருப்பில் இருக்கக்கூடிய இந்தியா முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து விட்டது என்று கூறுகிறார். இவர் அரசை பிழையாக வழிநடத்துவது போன்று உங்களுக்கு தென்படவில்லையா? முன்னர் பயந்து பம்மி நடுங்கிக் கொண்டு திரிந்த அரசியல்வாதிகள் எல்லாம் இப்போது பழையபடி களத்திலே குதித்து இடமும் பலமும் வாங்கி கொண்டு இருக்கிறார். ஆகவே இந்த லெப்ட் ரைட் வாங்குகின்ற இந்த போக்கினை கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழல் இப்போது ஏற்பட்டது. இன்னும் ஒரு விஷயம், இலங்கையிலிருந்து முதலீட்டாளர்கள் படிப்படியாக தங்களுடைய முதலீடுகளை அகற்றி கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தியும் வருகிறது. ஆகவே இது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. ஏதோ இலங்கை இந்தியாவை விட மேலே இருப்பது போன்றும் அவர் அந்த கூட்டத்திலே அவர் என்ன முடிவை சொல்ல வந்தார் அல்லது என்ன பொருளாதார ஆலோசனையை கூற வந்தார் என்று தெரியாமல் இந்தியா முடிவெடுத்து விட்டது. இலங்கை போன்ற நாடுகளுக்கும் பாதிப்பு வரலாம் என்றால் இலங்கை இப்போது என்ன சேஃப் சோனில் இருக்கின்றது. கொழும்பு நகரத்தை நீங்கள் வந்து பார்ப்பீர்களாக இருந்தால் இப்படி ஒரு பொருளாதார நெருக்கடி வந்து கொண்டிருக்கிற சம்பந்தமான எந்த ஒரு சமிக்கையையும் காண முடியவில்லை, பொதுமக்கள் மத்தியிலும் கூடத்தான். இலங்கையினுடைய பொருளாதார விவகாரங்கள் தொடர்பாக நன்கு அனுபவம் உள்ள சர்வதேச ரீதியிலே அவர்கள் அனுபவம் உள்ள ஜேவிபிக்கு பதாதைகள் ஒட்டியவர்கள், ஜேவிபிக்கு மாக்குளைத்தவர்கள் இதை இப்படித்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். ஏனென்றால் இலங்கைக்கு ஒரு ஆபத்பாந்தவனாக யாராவது உதவி செய்ய வேண்டும். ஆனால் இப்போது அவ்வாறு உதவி செய்வதற்கு யார் இருக்கிறார்கள் என்ற பிரச்சனை வருகின்றது. ஏனென்றால் அவர்களுடைய நாட்டிலேயே மிகப்பெரிய பிரச்சனை. இப்போது பாராளுமன்றத்திலே வந்து அமர்ந்து கிட்டத்தட்ட 2 வருஷங்கள் ஆக போகிறது. ஆகவே புதிதாக வந்தவர்கள் இப்போது இந்த அளவிலே கற்று தேர்ந்திருக்க வேண்டும். அப்படி கற்று தேர்ந்தார்களா என்று பார்த்தால் அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. இப்போது பிரச்சனை உதாரணமாக உருவெடுத்திருக்கிறது. இந்த டாலருடைய பெறுமதி தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டு போகமாக இருந்தால் இது பெரிய ஒரு பிரச்சனையாக வரும். அதிலிருந்து மீழ்ச்சி அடைவதற்கு இலங்கைக்கு உடனடி மாற்று வழிகள் இல்லை. வந்த பின் காப்பது என்பது ஒருபோதும் சரிவராது. இதைத்தான் ஆரம்பத்திலே அஜித் நிவார் கப்ரால் போன்றவர்களும் எங்களுக்கு டாலர் இருக்கின்றது, அது இருக்கின்றது என்று சொல்லி கடைசியிலே பொருளாதாரத்தினுடைய வீழ்ச்சிக்கு இட்டு சென்றது. ஆகவே கட்டாயமாக இந்த காலப்பகுதியிலே இறக்குமதி கட்டுப்பாடுகளை விதிக்க வேண்டியது தவிர்க்க முடியாது. உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறப்பு. நீங்கள் வெளிநாட்டில் இருக்கும்போது உங்கள் பெற்றோரின் மருத்துவ தேவைகள் அனைத்தையும் நாங்கள் ஒருங்கிணைத்து கவனிக்கின்றோம். வருடாந்திர பதிவு சிறப்பு தள்ளுபடி மெடிப்ளேஸ். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம். உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. இன்றைய ஊடறுப்பு நிகழ்ச்சியில் எம்மோடு இணைந்து கொண்டிருக்கக்கூடியவர் கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பொருளியல் துறையினுடைய சிரேஷ்ட விரிவுரையாளராக இருக்கக்கூடிய கலாநிதி கணேசமூர்த்தி அவர்கள். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம் தமிழ். வணக்கம் ஊடறுப்பு நேயர்களே. நீண்ட காலத்தின் பின்னர் இலங்கையிலிருந்து பல அதிர்ச்சிகரமான செய்திகள் வெளியாகின்றது. ஆனால் உங்களோடு செவ்வி எடுக்கின்ற போது நீங்கள் கூறியவை நடப்பது போன்றுதான் எம்மால் எண்ண தோன்றுகிறது. இலங்கை அரசு இப்போது நீங்கள் கடந்த காலங்களிலே கூறியிருக்கின்றீர்கள், ஒரு அரசானது பொறுப்பேற்று ஆக குறைந்தது 100 நாட்களுக்குள் தன்னுடைய வேலையின் வினைத்திறனை வெளிப்படுத்த வேண்டும். அவ்வாறு அவை வெளிப்படுத்த தவறுகின்ற பட்சத்தில் ஆட்சியில் பல்வேறுபட்ட நெருக்கடிகளை ஏற்படுத்துவது அல்லது ஏற்படுவதை யாரும் தடுக்க முடியாது என்று கிட்டத்தட்ட நீங்கள் கூறியது. இவர்கள் ஆட்சி பொறுப்படுத்தி அடுத்த வாரமே இந்த கருத்தை இதே தளத்தில் வலியுறுத்தி இருக்கின்றீர்கள். இப்போது இந்த அரசினுடைய போக்கு அல்லது நீங்கள் கூறிய அந்த 100 நாட்கள் திட்டத்தை எல்லாம் இவர்கள் பின்பற்றாமையினுடைய விளைவை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? உண்மைதான். ஏனென்றால் ஒரு அரசாங்கம் அது ஏற்கனவே ஆட்சியில் இருந்த ஒரு பிரபலமான அனுபவம் வாய்ந்த அரசாங்கமாக இருந்தாலும் சரிதான், அல்லது புதிதாக வருகின்ற அரசாங்கமாக இருந்தாலும் சரிதான், எந்த அரசாங்கமாக இருந்தாலும் அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே குறிப்பிடப்பட்ட விடயங்களை பொறுத்த மட்டிலே அந்த விடயங்களை அவர்கள் 100 நாட்களுக்குள் 3 மாதங்களுக்குள் அது தொடர்பான காத்திரமான முடிவுகளை அமுல்படுத்த தவறுவார்களாக இருந்தால் அவர்களால் ஒருபோதும் அவர்கள் நினைத்தவற்றை அவருடைய ஆட்சி காலத்திலே நடைமுறைப்படுத்துவது மிக மிக கடினமானதாக இருக்கும். இதுதான் பல நாடுகளிலும், இலங்கையிலே மாத்திரமல்ல பல நாடுகளிலும் நாங்கள் பெற்ற அனுபவமாக இருக்கிறது. எனவேதான் இந்த 100 நாட்கள் என்பது மிக முக்கியம். ஆனால் இந்த அரசாங்கத்தை பொறுத்த மட்டிலே எல்லாவற்றையும் ஒரு ஆறப்போட்டு செய்கின்ற ஆறுதலாக ஆனால் ஆழமாக செய்வோம் என்கின்ற வாரியான ஒரு போக்கினை அவர்கள் கொண்டிருந்தார்கள்.
அதனுடைய விளைவுகளை நாங்கள் இப்போது பார்க்கிறோம். அரசாங்கத்தை முன்னர் பயந்து பம்மி நடுங்கிக் கொண்டு திரிந்த அரசியல்வாதிகள் எல்லாம் இப்போது பழையபடி களத்திலே குதித்து இடமும் பலமும் வாங்கி கொண்டு இருக்கிறார். ஆகவே இந்த லெப்ட் ரைட் வாங்குகின்ற இந்த 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 போக்கினை கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழல் இப்போது ஏற்பட்டிருக்கிறது. மத்திய வங்கியினுடைய ஆளுநருடைய எச்சரிக்கையை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அவருடைய எச்சரிக்கையானது மத்திய வங்கியின் ஆளுநர் கடுமையான எச்சரிக்கைகளை விடுத்திருக்கின்றார் இலங்கையினுடைய நிதி நிலைமைகள் தொடர்பில். நீங்கள் இதனை எப்படியான வகையில் பார்க்கிறீர்கள்? அவருடைய எச்சரிக்கை செய்தியானது உங்களுடைய பார்வையில் எப்படி தென்படுகிறது? முதலாவது, அவரால் வாயை திறந்து இப்போது திருவாய் மலரக்கூடியதாக இருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், மத்திய வங்கியானது புதிய மத்திய வங்கி சட்டத்தின் கீழே ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்கனைசேஷன், அதாவது சுதந்திரமான ஒரு நிறுவனமாக இயங்க முடியும். இப்போது நிதியமைச்சினுடைய அழுத்தங்களுக்கு அது ஆட்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே தைரியமாக இப்போது கருத்து சொல்லக்கூடிய நிலைமை இருக்கிறது. அது முதலாவது. இரண்டாவது, இந்த நிதி நெருக்கடி என்ற ஒரு பிரச்சனை அல்லது இலங்கையினுடைய வெளிநாட்டு கையிருப்புகள் கிட்டத்தட்ட 7 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக இருப்பதாக அது வலுவான மட்டத்திலே பொருளாதாரத்தை கொண்டு செல்லும் எனவும் சற்று சில காலங்களுக்கு முன்னர் தான் IMF என்று சொல்லக்கூடிய சர்வதேச நாணய நிதியத்தினுடைய பிரதிநிதிகளும் சொல்லிவிட்டு போனார்கள். இந்த நிலைமை தொடர்ச்சியாக பேணப்படுமாக இருந்தால் இலங்கையினுடைய கடன் மீள செலுத்துகின்ற தன்மையை தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்ள முடியும், பொருளாதார நெருக்கடியிலிருந்து அது படிப்படியாக வெளிவர முடியும் என்ற ஒரு கருத்தையும் அவர்கள் சொல்லிவிட்டு சென்றார். இப்போ கடந்த 4 வார கால பகுதியிலே ஏற்பட்ட சர்வதேச விளைவுகள் அல்லது சர்வதேச பிரச்சனைகள் இன்னும் தெளிவாக சொல்ல போவதாக இருந்தால் 2026 ஆண்டு பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதியோடு தொடங்கிய மத்திய கிழக்கு அல்லது மத்திய ஆசிய பிரச்சனையானது அது தன்னுடைய கொடூர முகத்தை இப்போது இலங்கையிலே காட்டத் தொடங்கி இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இதுதான் உண்மையான கொடூரமான முகம் இலங்கையை பொறுத்த மட்டிலே. இதனுடைய விளைவு மற்ற பற்றாக்குறைகளாக இருந்தால் என்ன, டீசலாக இருக்கலாம், பெட்ரோலாக இருக்கலாம், மற்ற உணவுப் பொருட்களுடைய பற்றாக்குறையாக இருக்கலாம், எது எவ்வாறாக இருந்த பொழுதிலும் இந்த டாலர் கையிருப்புகள் தேய்வடைந்து செல்வது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை உருவாக்கக்கூடும். அதனைத்தான் மத்திய வங்கியினுடைய ஆளுநர் சொல்லியிருக்கின்றார். எதிர்காலம் நிச்சயமற்றதாக இருக்கிறது, இந்த நிலைமை சரியானது அல்ல என்று. நாங்கள் என்ன செய்திருக்க வேண்டும் என்று சொன்னால், 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி 28ஆம் தேதி இது தொடங்கிய உடனேயே எங்களுடைய இறக்குமதிகள் தொடர்பிலே மிக கவனமான ஒரு ஆய்வினை செய்திருக்க வேண்டும். இந்தியா அதனை செய்தது. இறக்குமதி பொருட்கள் தொடர்பிலே மிக கடுமையான கட்டுப்பாடுகளை இந்திய அரசாங்கம் விதித்தது. இந்த காலப்பகுதியிலே இலங்கை அரசாங்கத்தை பொறுத்த மட்டிலே இந்த வாகன இறக்குமதி என்பது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. அதே போல இப்போது இந்த எரிபொருள் இறக்குமதிக்காக செலவிட்ட பணம் குறிப்பிட்ட காலப்பகுதியிலே கடந்த வருடத்தோடு ஒப்பிடுகின்ற போது அந்த பணம், அந்த அளவு, டாலர்களுடைய அளவு 2 மடங்காக அதிகரித்திருக்கிறது. ஆகவே சுருக்கமாக பார்க்க போனால், ஒரு பக்கம் இந்த எரிபொருள் போன்ற உள்ளீடுகளை இறக்குமதி செய்வதற்கான செலவினங்கள் அதிகரித்திருக்கிறது. அந்த செலவினங்கள் அதிகரிக்கும் என்பது நமக்கு தெரியும் என்றால் இந்த பிரச்சனை இவ்வளவு காலத்துக்கு போகும் என்று நமக்கு தெரியாது. ஆனால் இந்த வாகனங்களுடைய இறக்குமதியை அதே மட்டத்திலே ஏன் இவ்வளவு காலம் இந்த பிப்ரவரி மாதத்திலிருந்து பேணிக்கொண்டு வந்தார்கள் என்ற ஒரு பிரச்சனையை நாங்கள் எழுப்ப வேண்டி இருக்கிறது. அத்தியாவசிய மற்ற பொருட்கள், ஆடம்பர பொருட்களுடைய இறக்குமதியை கட்டாயமாக கட்டுப்படுத்த வேண்டிய காலப்பகுதி இது. இந்த காலப்பகுதியிலே கட்டுப்படுத்தாமல் இலங்கையால் எந்த காலப்பகுதியிலே கட்டுப்படுத்த வேண்டியது வரும் என்று யோசிக்கிறீர்கள்? நீங்கள் கூறுகின்ற ஒரு முக்கியமான விடயம்தான் இவ்வளவு நெருக்கடிக்கும் காரணமாக இருக்கின்றது. இவ்வாண்டின் ஏப்ரல் மாத இறுதி வரையான காலப்பகுதியில் 1,78,000 வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் கலாநிதி அனில் ஜெயந்த பெர்னாண்டோ அவர்கள் கூறுகின்றார். இதனை நாடாளுமன்றத்தில் அவர் வெளிப்படுத்தி இருக்கின்றார். நாடாளுமன்றத்தில் வைத்தே நேற்றைய தினம் கூற இந்த இறக்குமதி தொகையினுள் மோட்டார் சைக்கிள் மற்றும் முச்சக்கர வண்டிகள் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த 2 விடயங்களும் அதுக்குள்ள இருக்கின்றது. வெளிவாரி சூழலை கருத்தில் கொண்டு வாகன இறக்குமதியை கட்டுப்படுத்தும் நோக்கில் சுங்கத் தீர்வை 50% கூடுதல் கட்டணம் 3 மாத காலத்துக்கு விதிக்கப்பட்டுள்ளதாக கூறுகின்றார். அரசாங்கம் இந்த கருத்துக்களை புரிந்து கொண்டுதான் கூறுகிறதா அல்லது விளையாட்டாக கூறுகிறதா? இந்த அரசாங்கம் என்ன கிட்டத்தட்ட சொல்ல போனால் உடனடியாக வாகன இறக்குமதியை நிறுத்தினால் ஒரு அனுகூலம் என்று பார்க்கப்படுகிறது. இன்று டாலரினுடைய பெறுமதி மேலே ஏறிக்கொண்டு செல்லுகிறது. என்ன இடம்பெறும்? வேறொன்றுமில்லை. இந்த வாகன இறக்குமதிகள் மூலமாக அரசாங்கத்துக்கு வரி வருவாய்
கணிசமான அளவு கிடைக்கிறது. அந்த வரி வருவாயை இழப்பதற்கு அரசாங்கம் விரும்பவில்லை. எனவேதான் இந்த வரி வருவாய்களை அதிகரிக்கின்ற நோக்கிலே தொடர்ந்தும் அந்த வாகன இறக்குமதிகளை அனுமதித்தது. இப்போது வந்திருக்கின்ற வாகனங்களுடைய அளவை பார்க்கின்ற போது இந்த அளவுக்கு புதிய வாகனங்கள் நாட்டுக்கு தேவையான ஒரு ஒரு கருத்து ஏற்படுகிறது, நம்ம மனதுக்கு ஏற்படுகின்றது. இவ்வளவு பெரிய அளவிலான வாகன தொகை ஒன்று எங்களுக்கு தேவையா? இந்த நெருக்கடி ஏற்பட்டு பொருளாதாரத்திலே வீழ்ச்சியடைந்து மீண்டு வருகின்ற ஒரு நாடு இந்த அளவு வாகனங்களை இறக்குமதி செய்து பாதைகளிலே ஓடவிட வேண்டுமா என்கின்ற ஒரு கேள்வி எழுகின்றது. உண்மையை சொல்ல போனால் இந்த நிலைமை கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்க வேண்டும். நீங்கள் சொல்வது போலவே இந்த 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 நெருக்கடி, இந்த நிலைமை தோன்றிய உடனேயே அது சம்பந்தமான கட்டுப்பாடுகளை விதித்திருக்க வேண்டும். இன்னும் அந்த கட்டுப்பாடுகளை விதிக்காமல் வரிகளை அதிகரிப்பதன் நோக்கம் வேறொன்றுமில்லை, இன்னும் அந்த அதிகரித்த வரியையாவது செலுத்திவிட்டு மிக பாரிய அளவிலான வாகனங்களை கொள்வனவு செய்வதற்கு இன்னும் சிலர் தயாராக இருக்கிறார்கள். இலங்கையிலே மிக செல்வந்தர்கள் இருக்கிறார்கள். அவருடைய செல்வம் வெளியிலே தெரியாது, ஆனால் அவர்கள் மிகப்பெரிய தொகையினை செலுத்தியும் வாகனங்களை வாங்க தயாராக இருக்கிறார்கள். எனவே அந்த கூட்டத்தை திருப்திப்படுத்துகின்ற ஒரு நோக்கம், அதன் மூலமாக அரசாங்கத்துக்கு தேவையான வருவாயை திரட்டிக் கொள்வது இன்னொரு நோக்கம். இந்த 2 நோக்கங்களுக்காகத்தான் இப்படி இந்த வாகன இறக்குமதிகளை அனுமதித்திருக்கிறார்கள். ஆரம்பத்திலே சொல்லப்பட்டது, இந்த வாகன இறக்குமதிகள் நாங்கள் செய்கின்ற போது அந்த வாகன இறக்குமதிகளுக்காக செலவிடுகின்ற அந்நிய செலாவணியினுடைய அளவை நாங்கள் அவதானித்துக் கொண்டிருப்போம், அதனை ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மேல் போக விடமாட்டோம் என்கின்ற ஒரு ஒரு கட்டுப்பாடு இருப்பதாக சொல்லப்பட்டது. அது எந்த அளவுக்கு பேணப்பட்டது என்பது சம்பந்தமான தரவுகள் நம்மிடம் இல்லை. அரசாங்கம் சொல்லக்கூடும், இல்லை நாங்கள் அந்த அளவை கட்டுப்பாட்டிற்கு தான் வைத்திருந்தோம், ஆனால் எதிர்பாராது இந்த பிரச்சனை வந்தபடியால் எங்களால் தாக்கு பிடிக்க முடியவில்லை என்று. எதிர்பாராதவாறு வெளிப்புற சூழல் பாதகமாக மாறினால் அதற்கு உடனடியாக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை நாங்கள் எடுக்க வேண்டும். உடனடியாக இப்போது இலங்கைக்கு தேவையான கைத்தொழிலுக்கு, விவசாயத்துக்கு தேவையான உள்ளீடுகள், எரிபொருள் போன்ற அத்தியாவசியமான பொருட்கள், உணவுப் பொருட்கள் போன்றவற்றை இறக்குமதி செய்வதற்கு முன்னுரிமை வழங்கிவிட்டு ஏனைய பொருட்கள் தொடர்பிலே கட்டுப்பாடுகளை விதிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. இல்லாவிட்டால் இன்று சில 2 நாட்களுக்கு முதல் 333 ரூபாவாக இருந்த டாலர் இன்றைக்கு 338 ரூபாய் வரையிலே அதிகரித்திருக்கின்றது வெகு குறுகிய காலத்திலே. இந்த நிலை தொடருமாக இருந்தால் இலங்கை மிகப்பெரிய ஒரு பொருளாதார அதிர்ச்சியை சந்திக்க வேண்டி வரும், தவிர்க்க முடியாத வகையில். நீங்கள் கூறுகின்ற ஒரு நடைமுறை விடயத்தை நான் மீண்டும் கேட்கின்றேன். அரசு புரிந்து கொண்டிருக்கின்றதா அல்லது அரசு இந்த புரிந்து கொள்ளாமையே ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றதா? டொலருக்கு எதிரான ரூபாவின் மதிப்பு வீழ்ச்சியானது எதிர்காலத்தில் சமாளிக்கக்கூடியதாக இருக்கும் என்று விஜயகரத் கூறுகின்றார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் அமைச்சரவை மாநாட்டிலே அவர் கூறுகின்ற இதனை கூறுகின்றார். எதிர்காலத்தில் சர்வதேச நாணய நிதியம் மற்றும் உலக வங்கியிடமிருந்து கணிசமான அளவு டாலர்கள் நாட்டுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக கூறுகின்றார். அது மட்டுமில்லாது சர்வதேச நாணய நிதியம் 700 மில்லியன் டாலர்களை வழங்க உள்ளது, அது ஏற்றுக்கொள்ளப்படும் என்று நாங்கள் நினைக்கிறோம். ஆசிய வளர்ச்சி வங்கியும் 200 மில்லியன் டாலர்களை தருகிறது, கிட்டத்தட்ட 900 மில்லியன் டாலர்கள் வருகிறது. இவர்கள் இப்போது வாகன இறக்குமதியை 50% வரியை உயர்த்தினாலும் கூட வாகன இறக்குமதி கையில் இருக்கின்ற போது இவர்களுக்கு எத்தனை மில்லியன் டாலர்கள் இலங்கைக்குள் உட்சென்றாலும் கூட வெளிச்செல்லுகின்ற வீதத்தை இவர்கள் எப்படி கட்டுப்படுத்துவது? கட்டுப்படுத்த முடியாத ஒரு நிலைமை இருக்கிறது. ஏனென்றால் இப்போ கட்டுப்படுத்த முடியாததுக்கு வெளிச்செல்கின்றது மட்டுமல்ல, உள்வரகை குறைந்திருக்கின்றது என்ற இன்னொரு பிரச்சனை. என்றால் சுற்றுலாத்துறை கணிசமான ஒரு அடியை வாங்கி இருக்கிறது, பாதிப்பை சந்தித்து. ஏற்றுமதித்துறை பாதிப்படைந்திருக்கிறது. ஏற்றுமதித்துறை பாதிப்படைந்திருக்கிறது. அதே போல மத்திய கிழக்கு பிரச்சனை காரணமாக இங்கே உள்வருகின்ற பணத்தினுடைய அளவும் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. ஆக இந்த 3 விஷயங்களும் பாதிப்புறுகின்ற போது நாட்டுக்கு உள்ளே வருகின்ற அளவு குறைகின்றது. டாலர் கையிருப்பு குறைவதற்கு காரணம் உள்ளே வருகின்ற அளவு குறைவு, ஆகிய வெளிச்செல்லுகின்ற அளவு கூடுதலாக இருக்கின்றது. ஆகிய உள்ளே வருகின்ற அளவு குறைகின்ற போது அதற்கு ஏற்ப, அதற்கு சமாந்தரமான வகையிலே வெளிச்செல்லுகின்ற அளவை கடுமையாக கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அதனை அரசாங்கம் கட்டாயமாக செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் இந்த இந்த நிலைமை தொடருமாக இருந்தால் டாலருக்கான மிகப்பெரிய ஒரு பற்றாக்குறை ஏற்படும். கடன்களை பெறுவது என்பதும் உடனடியாக இப்போதைக்கு சாத்தியமில்லை. அவ்வாறு கடன் பெறுவதன் மூலமாக நாட்டை இன்னும் கடன் சுமைக்குள்ளே செலுத்த வேண்டிய ஒரு நிலைமை தான் ஏற்படும். என்னை பொறுத்தவரையிலே இப்போது அரசாங்கம் கட்டாயமாக இந்த இறக்குமதி கட்டுப்பாடுகளை விதிக்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கிறது. IMF-னுடைய அந்த நிபந்தனைகளின்படி இறக்குமதி கட்டுப்பாடுகளை விதிக்கக்கூடாது என்று சொல்லியிருக்க கூடும். ஆனாலும் கூட ஒரு நாடென்ற வகையிலே இந்த டாலருடைய பெறுமதி தொடர்ந்தும் அதிகரித்துக் கொண்டு போகின்ற ஒரு சூழலிலே உடனடியாக இந்த 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 வீழ்ச்சி தடுத்து நிறுத்தப்படாவிட்டால் அது தொடர்ந்து போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. என்றால் சந்தை என்பது இது போகின்ற போக்கை பொறுத்து தான் அந்த ஊக வணிகர்கள் அதை பாவிப்பார். தொடர்ந்து வீழ்ச்சி அடையும் என்று சொன்னால் அது 400 ரூபாய் வரையிலே போகும் என்ற ஊகத்தின் அடிப்படையிலே தான்
இங்கே இருக்கின்ற வணிகர்களாக இருக்கட்டும், இங்கே இருக்கின்ற முதலீட்டாளர்களாக இருக்கட்டும், அவர்கள் அந்த வேலைகளை செய்வார்கள். இன்னும் ஒரு விஷயம், இலங்கையிலிருந்து முதலீட்டாளர்கள் படிப்படியாக தங்களுடைய முதலீடுகளை அகற்றி கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தியும் வருகிறது. ஆகவே இது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இலங்கையிலே முதலீட்ட தொகைகளை குறுகிய காலத்துக்குள்ளே சடுதியாக நாட்டிலிருந்து வெளியே கொண்டு செல்வார்களாக இருந்தால் டொலருடைய வெளியேற்றத்தை நாங்கள் தடுக்க முடியாத சூழ்நிலை வரும். ஆகவே டொலர் மீதான, இலங்கை ரூபா மீதான நம்பிக்கை, இலங்கை பொருளாதாரத்தின் மீதான நம்பிக்கை, இலங்கை அரசாங்கம் மேற்கொள்கின்ற பொருளாதார கொள்கைகள் மீதான நம்பிக்கை இருக்கும் வரையிலே தான் உள்ளே வந்த வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் தற்காலிகமாக, நான் சொல்லுவது நீண்டகால முதலீட்டாளர்களே அல்ல, இந்த பணச்சந்தையிலே முதலீடு செய்ய வந்தவர்கள், பங்கு சந்தையிலே முதலீடு செய்திருக்கின்றவர்கள், அவர்கள் இந்த முதலீடுகளை நாட்டை விட்டு கொண்டு செல்லுகின்ற போது டாலர் இன்னும் நாட்டை விட்டு வெளியேறும். ஆகவே இதொரு அந்த எதிர்பார்ப்பு என்ற அடிப்படையிலே அவர்கள் நடத்துகின்ற அல்லது ஊக அடிப்படையிலே அவர் நடத்துகின்ற இந்த பொருளாதார நடவடிக்கைகள் தேவையற்ற விதத்திலே இன்னும் இந்த நாட்டினுடைய நாணயத்தினுடைய பணத்தினுடைய வீழ்ச்சி துரிதப்படுத்துவதற்கான ஒரு வழியாக அமையும். ஆகிய அரசாங்கம் உடனடியாக இதை தலையிட்டு உரிய நேரத்திலே, இப்போதும் கூட வருமுன் காப்போம் என்ற நிலைமை முடிந்துவிட்டது. இப்போது வரும்போது காப்போம் என்ற நிலைமைக்கு தான் வந்து கொண்டிருக்கிறோம். வந்த பின் காப்பது என்பது ஒருபோதும் சரிவராது. இதைத்தான் ஆரம்பத்திலே அஜித் நிவால் கப்ரால் போன்றவர்களும் எங்களுக்கு டொலர் இருக்கின்றது, அது இருக்கின்றது என்று சொல்லி கடைசியிலே பொருளாதாரத்தினுடைய வீழ்ச்சிக்கு இட்டு சென்றது. ஆகவே கட்டாயமாக இந்த காலப்பகுதியிலே இறக்குமதி கட்டுப்பாடுகளை விதிக்க வேண்டியது தவிர்க்க முடியாது. கடந்த காலங்களிலே எங்களுக்கு பெற்றோர்கள், நம்முடைய மூத்தவர்கள் கூறுவார்கள், சிரிமாவினுடைய ஆட்சி காலத்திலே முழுமையாக இறக்குமதிகள் கட்டுப்படுத்தப்பட்டு உள்ளூர் உற்பத்திகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு அத்தியாவசியமான பொருட்களும் கட்டுப்படுத்தப்பட்டது என்று கடுமையான விமர்சனங்கள் இருக்கிறது அந்த காலப்பகுதி தொடர்பில். அந்த காலப்பகுதி போன்று இல்லாது விட்டாலும் கடுமையான ஒரு நிபந்தனைகளை இந்த அரசு விதிக்க வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கின்றதல்வா? இலங்கையை சுற்றி வளைக்கும் ஒரு பெரும் பாதிப்பு, மக்கள் இன்னும் அச்சத்தை உணராமல் இருக்கிறார்கள், மக்களுக்கு அதனுடைய தாக்கம் புரியாமல் இருக்கிறது. ஆனால் பாதிப்பு என்பது, நீங்கள் கொழும்பிலே வந்து பார்ப்பீர்களாக இருந்தால், கொழும்பு நகரத்தை நீங்கள் வந்து பார்ப்பீர்களாக இருந்தால், இப்படி ஒரு பொருளாதார நெருக்கடி வந்து கொண்டிருக்கிற சம்பந்தமான எந்த ஒரு சமிக்கையையும் காண முடியவில்லை. பொதுமக்கள் மத்தியிலும் கூடத்தான், பொதுமக்கள் மத்தியிலோ அல்லது இங்கே இருக்கின்ற வர்த்தக சமூக மத்தியிலோ அப்படியான எந்த ஒரு அறிகுறியையும் காணக்கூடியதாக இல்லை. நீங்கள் வந்து பார்த்தால் தெரியும், இலங்கையில் இப்படி ஒரு பொருளாதார பிரச்சனை இருக்கிறதா என்று கேள்வி கேட்பார். அப்படியான ஒரு நடத்தையினை தான் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. நீங்கள் சினிமா பண்டாரநாயக்க அவருடைய காட்சி காலத்தை பற்றி சொன்னீர்கள். அது இதே மாதிரி அந்த வர்த்தக நிலுவை மிக பாதகமாக மாறியிருந்த காலப்பகுதியிலே இறக்குமதிகளை முழுமையாக கட்டுப்படுத்தி அதை உள்நாட்டிலே விட்டு செய்ய முயற்சித்தார்கள். என்னை பொறுத்தவரையிலே நான் இந்த இறக்குமதி கட்டுப்பாட்டுக்கு சார்புடையவன் அல்ல. ஏற்றுமதி இறக்குமதி என்பது தாராளமாக நடைபெற வேண்டும் என்பது சம்பந்தமாக எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான சூழ்நிலையிலே, நாட்டினுடைய பொருளாதாரம் பாதிக்கப்பட போகின்றது என்ற ஒரு சூழ்நிலையிலே கட்டாயமாக செய்ய வேண்டும். தேசிய அடிப்படையிலே தேசிய நலனை கருத்திலே கொண்டு செய்ய வேண்டும். அப்படி செய்கின்ற போது அது ஒரு தற்காலிகமானதாக தான் இருக்கும். பழையபடி இந்த பிரச்சனைகள் முடிவடைகின்ற போது படிப்படியாக நாங்கள் இறக்குமதிகளை மீள கொண்டு வரலாம். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இப்போதைக்கு இந்த வெளியே செல்லுகின்ற ஒவ்வொரு டாலரை பற்றியும் கவனமாக கரிசனையோடு செயற்பட வேண்டிய காலப்பகுதியாக இருக்கிறது. நீங்கள் அஜித் நிவால் கப்ரால் தொடர்பில் குறிப்பிட்டீர்கள். சர்வதேச ரீதியாக நிலவி வரும் போர்ச்சூழல் மற்றும் பதட்டமான நிலைமைகள் காரணமாக நாட்டின் எதிர்காலம் நிச்சயமற்றதாக மாறியுள்ளதாக இலங்கையின் மத்திய வங்கியினுடைய ஆளுநர் நந்தலால் அவர்கள் குறிப்பிட்டதோடு, நேற்றைய தினம் நாடாளுமன்ற நிதிக்குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகின்ற போது அவர் முக்கியமான சில விடயங்களை முன்னிலைப்படுத்தி இருக்கின்றார். அஜித் நிவால் கப்ரால் அவர்கள் எப்படி எமக்கு பாதிப்பில்லை என்று கூறினாரோ, எம்மை பொறுத்தவரையில் இப்போது அஜித் நிவால் கப்ராலின் முகம்தான் எனக்கு நந்தலாலினுடைய உருவத்திலே தென்படுவது போன்றுதான் நான் உணர்கிறேன். என்றால் அப்படி ஒரு அந்த வெள்ளம் தலைக்கு மேல் சென்று விட்டது. ஆனால் அது அவர்களுடைய அந்த பாதிப்பு விளங்கவில்லை. மத்திய கிழக்கு அல்லது சர்வதேச நீதியில் நிலவும் போர்ச்சூழல் காரணமாக எரிபொருள் நுகர்வை குறைக்க வேண்டிய அவசியத்தை இந்தியாவில் இடம்பெற்றிருக்கிறதை இலங்கையில் பாராட்டாக தெரிவிக்கின்றார்கள். மத்திய வங்கிகளான நினைவு கூர்ந்ததோடு, இந்தியாவிடம் சுமார் 700 மில்லியன் டாலர்கள் கையிருப்பு இருந்த போதிலும் அவர்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றார்கள். மிகவும் அவதானிக்கப்பட வேண்டிய விடயம். உலகில் நிலவி வரும் இந்த துரதிருஷ்டவசமான நிலைமைகள் நீடித்தால் இலங்கை மேலும் ஆபத்து. ஏதோ இலங்கை இந்தியாவை விட மேலே இருப்பது போன்றும் 700 மில்லியன் டாலர் இருக்கிற இந்தியா ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கிறது என்று கூறிக்கொண்டு அவர் அந்த கூட்டத்திலே அவர் என்ன முடிவை சொல்ல வந்தார் அல்லது என்ன பொருளாதார ஆலோசனையை கூற வந்தார் என்று தெரியாமல் இந்தியா முடிவெடுத்து விட்டது. இலங்கை போன்ற நாடுகளுக்கும் பாதிப்பு வரலாம் என்றால் இலங்கை இப்போது என்ன சேஃப் சோனில் இருக்கின்றது?
இது ஒரு வித்தியாசமான, நீங்கள் சொல்வது உங்களுடைய அவதானிப்பு சரிதான். ஏனென்றால் இந்தியாவை பொறுத்த மட்டிலே இந்தியாவுக்கு மிக முக்கியமான பிரச்சனைகள் பாதிப்புகள் வரப்போகுது என்று கண்டவுடனேயே அவர்கள் இறக்குமதி கட்டுப்பாடுகளை விதித்து எரிபொருள் பாவனையை குறைப்பதற்கான பிரச்சனை வருகிறது என்பதை ஆரம்பத்திலே சொல்லிவிட்டார்கள். எனவே அதற்கேற்ற நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறார்கள். ஆனால் எரிபொருட்களுடைய விலைகள் இந்தியாவிலே பாரிய அளவிலே அதிகரிக்கவில்லை. இன்னும் அவர்கள் எடுத்த நடவடிக்கைகள் ஏற்கனவே அந்த 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 விதமாக இருக்கிறது. கையிருப்புகளை, வெளிநாட்டு சொத்து கையிருப்புகளை பொறுத்த மட்டிலே 700 பில்லியன் அளவிலே அவர்களிடம் இருக்கிறது. அப்படி இருந்தும் கூட அந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள். எங்களிடம் இருப்பது என்னவோ 7 பில்லியன் அமெரிக்க டாலர்கள். அது எந்த அளவுக்கும் போதாது என்றால் ஒரு 6 மாத கால இறக்குமதி செய்வதற்கு கூட அது போதாத நிலைமையிலே இருக்கிறது, எரிபொருள் விலைகள் அதிகரிக்கின்ற பட்சத்தில். ஆக இலங்கை இப்போது பிரச்சனையோடு வருகின்றது, ஒரு நிச்சயமற்ற சூழல் உருவாகி இருக்கின்றது என்று சொன்னால் மட்டும் போதாது. மத்திய வங்கியினுடைய ஆளுநர் அதற்கான வழிமுறைகளையும் சொல்ல வேண்டும், என்ன செய்யலாம் என்பது பற்றியும் அரசுக்கு ஆலோசனை சொல்ல வேண்டும். மத்திய வங்கி ஒரு தனிப்பட்ட நிறுவனமாக இருந்தாலும் கூட அரசுக்கு ஆலோசனை வழங்குகின்ற ஒரு பணியும் அதுக்கு இருக்கிறது என்பதையும் ஞாபகப்படுத்த வேண்டி இருக்கிறது. 7 பில்லியன் டாலர்கள் கையிருப்போடு இருக்கக்கூடிய இலங்கை, அவருடைய கருத்து எப்படி இருக்கிறது என்றால், குறிப்பாக சொல்ல போனால் இலங்கை மேலும் ஆபத்தான நிலைக்கு தள்ளப்படும் அபாயம் உள்ளது என்று 7 பில்லியன் டாலர் கையிருப்பில் இருக்கக்கூடிய மத்திய வங்கியின் ஆளுநர் கூறுகின்றார். ஆனால் 700 மில்லியன் கையிருப்பில் இருக்கக்கூடிய இந்தியா முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து விட்டது என்று கூறுகிறார். இவர் அரசை பிழையாக வழிநடத்துவது போன்று உங்களுக்கு தென்படவில்லையா? அதாவது சிறிய அளவு பணத்தை கையிருப்பாக கொண்டிருக்கக்கூடியவர்கள் பாதிப்பு வரலாம் என்று எப்படி கூறலாம்? பாதிக்கப்பட்டு விட்டது இலங்கை. அதுதான் இப்போது இந்த பாதிப்பு எப்போது தெரிய வருகிறது என்று சொன்னால், இந்த டாலருடைய பெறுமதி அதிகரிக்கின்ற போது, டாலருடைய பெறுமதி அதிகரித்த இந்த காலப்பகுதியெல்லாம் கொய்யோ முறையோ எல்லோரும் கத்திக் கொண்டிருக்கிறார்கள். டாலருடைய பெறுமதியிலே மாற்றங்கள் ஏற்படாத வரையிலே எந்த தனிப்பட்ட நபரோ அல்லது எந்த ஒரு வியாபாரியோ அல்லது எந்த ஒரு அரசு அதிகாரியோ அதை பற்றி கவலையப்படவில்லை. சற்று அதிகரித்தது, 313 ரூபா, 10 ரூபாயிலிருந்து 13 ரூபாவாக அதிகரித்தது. சரி, அது 3 ரூபாய் அதிகரித்தானே, அது நிற்க மட்டும் எதிர்பார்த்தார்கள். இப்போது திடீரென்று 338 ரூபாவாக அதிகரித்த போதுதான் இந்த சூடு எல்லாருக்கும் விளங்கி இருக்கிறது. ஆகவே இந்த டாலர் வெளியேற்றத்தை கட்டாயமாக தடுத்து நிறுத்த வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. மத்திய ஆளுநர் இந்த நிலைமை ஒரு நிச்சயமற்ற சூழலாக இருக்கிறது, இலங்கை ஒரு அபாய நிலைக்குள்ளே தள்ளப்படலாம் என்று சொல்லுகின்ற போது அவர் ஏதோ எதிர்பார்க்கிறார் போல இருக்கிறது. வெளியிலிருந்து ஏதாவது புதிய நிதி பாய்ச்சல்கள் இடம்பெறக்கூடும், எனக்கு பாய்ச்சல் கூட சமாளிக்கலாம். இன்னும் ஒரு சந்தேகம் இருக்கின்றது. நந்தலால் அவர்களை யாரோ ஒரு 3வது தரப்பு கையகப்படுத்தி விட்டார்களோ என்கின்ற சந்தேகம் இருக்கின்றது. இது இலங்கையின் நிலைமைகளை அடிப்படையாக கொண்டு இவர் அறிக்கை வெளியிடுவது போன்றில்லை. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், முதல் அஜித் நிவால் கப்ரால் அவர்களும் எது அசாத்தியமாக கூறப்பட வேண்டிய விடயமோ அவற்றை தவிர்த்து யாரோ ஒருவருடைய நலனுக்காக அந்த அறிக்கை வெளியிட்டார். இப்போது நந்தலால் அவர்களுடைய அறிக்கைகளும் இது இலங்கையின் எதிர்காலம் தொடர்பான அறிக்கை போன்ற அல்ல. இவர் யாரோ ஒரு சக்தியால் கையகப்படுத்தப்பட்டு விட்டார். இலங்கை இயற்கையாக அல்ல, செயற்கையாக ஒரு பொருளாதார அடைவு மட்டத்தின் கீழ்மட்டத்துக்கு செல்ல போவதற்கான வாய்ப்புகள் இப்போது இவருடைய அறிக்கைகளே தென்படுகிறது. ஒரு விஷயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நந்தலால் என்பவர் ஒரு அரசு அதிகாரி, மற்றும்படி அவர் ஒரு மெஜிஷியன் இல்லை. அதே வேளையிலே இந்த ஏற்பட்டிருக்கிற இந்த பிரச்சனை அதற்கான அடிப்படை காரணம் மத்திய கிழக்கு பிரச்சனை, மத்திய ஆசிய பிரச்சனை. இந்த போர்ச்சூழல் காரணமாக எரிபொருளில் ஏற்பட்ட இந்த பிரச்சனை, இந்த எரிபொருள் பிரச்சனை காரணமாக இலங்கையினுடைய வருவாய் மூலாதாரங்கள் பாதிக்கப்பட்டது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. அதே போல எரிபொருள் விலைகள் அதிகரித்ததன் காரணமாக உள்ளூரிலே இருந்து டாலர் வெளியேற்றம் அதிகரித்தது இன்னொரு காரணம். இந்த காரணங்களை புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு இலங்கையில் இருக்கின்ற அரசு அதிகாரிகள் முட்டாள்கள் அல்ல. அதை நாங்கள் முதலாவதாக புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படியாக இருந்தால் இந்த விஷயங்கள் நடைபெறுகின்ற போது அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த 3 மாதங்களுக்கு நாங்கள் எதிர்பார்த்தோம் இப்படி நடக்கும், அதுக்கு பிறகு எல்லாம் சரியா வந்துடும் என்று எதிர்பார்த்த வேண்டும். ஆக அவர்களுடைய போக்காஸ்ட், அவர்களுடைய அந்த எதிர்வு கூறுகளை அத்தனையுமே 3 மாத காலத்துக்கு தான் அவர்கள் எதிர்வு கூறி இருக்கின்றார். பிப்ரவரியில இருந்து இன்னும் ஒரு 5 மாதம், ஆகவே ஆகஸ்ட் வரையிலும் தான் அவருடைய எதிர்ப்புகள் இருந்திருக்கிறது. ஆகவே இந்த பிரச்சனை உடனடியாக தீர்ந்துவிடும் என்ற அடிப்படையில தான் அவர்களுடைய நடவடிக்கைகள் இருந்திருக்கும் என்பதை இதன் மூலமாக உணரக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் இந்த பிரச்சனை தொடர்ந்து கொண்டு போகின்ற போது, தொடருமாக இருந்தால் அதற்குரிய மாற்று வழிகளை நாங்கள் எவ்வாறு கையாளலாம், அதற்குரிய உபாயங்களை எவ்வாறு கையாளலாம் என்பது சம்பந்தமாக ஒரு தீவிரமான கலந்துரையாடல் இடம்பெற்றதா என்பது சம்பந்தமாக நமக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கின்றன. ஆகவே உடனடியாக இந்த டாலருடைய பெறுமதி அதிகரிக்கக்கூடும், இந்த யுத்தம் முடிந்துவிடும், ஆகவே இது பெரிய பிரச்சனையாக உருவெடுக்காது என்ற அடிப்படையிலே, அந்த ஊகத்தின் அடிப்படையிலே தான் அவருடைய நடவடிக்கைகள் இருந்திருக்கக்கூடும்.
ஆனால் இப்போது பிரச்சனை உதாகரமாக உருவெடுத்திருக்கிறது. இந்த டாலருடைய பெறுமதி தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டு போமாக இருந்தால் இது பெரிய ஒரு பிரச்சனையாக வரும். அதிலிருந்து மீழ்ச்சி அடைவதற்கு இலங்கைக்கு உடனடி மாற்று வழிகள் இல்லை. அப்படியாக இருந்தால் தங்களுடைய இலங்கைக்கு ஒரு ஆபத் பாந்தவனாக யாராவது உதவி செய்ய வேண்டும். ஆனால் இப்போது அவ்வாறு உதவி செய்வதற்கு யார் இருக்கிறார்கள் என்ற பிரச்சனை வருகின்றது. ஏனென்றால் அவர்களுடைய நாட்டிலேயே மிகப்பெரிய பிரச்சனை. கடந்த காலங்களிலே இந்தியா இப்படியான ஒரு பிரச்சனை வருகின்ற போது உடனடியாக தலையிட்டு இலங்கைக்கு உரிய காலத்திலே உதவிகளை வழங்கியது. இப்போது இந்தியாவும் மிகப்பெரிய பிரச்சனையை மாட்டிக்கொண்டிருக்கின்ற போது இலங்கைக்கு முன்னர் போல டாலரை கொடுத்து உதவ முடியுமா என்பது மிகப்பெரிய சிக்கலாக இருக்கிறது. ஆக இந்த டாலருடைய இந்த பெறுமதி அதிகரிப்பை ஏதோ ஒரு வகையிலே இலங்கை கட்டுப்படுத்தாது விட்டால் இந்த பிரச்சனை கைமீறி போகக்கூடிய எண்ணமே இருக்கிறது. நீங்க சொன்னீர்கள் அந்த தலைக்கு மீறி வெள்ளம் போய்விட்டது என்று சொல்லி, நான் அவ்வாறு நினைக்கவில்லை. கழுத்தளவிலே வெள்ளம் வந்திருக்கின்றது. இப்போது நடவடிக்கை எடுத்தாலும் கூட ஓரளவுக்கு அது தலைக்கு மேல் போவதை தடுத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஆனால் இந்த கருத்துக்களை நான் விமல் வீரவன்சரின் கூற்றுக்களை பெரிய அளவில் எடுத்துக்கொள்வதில்லை. ஆனால் எதிர்க்கட்சிகள் கூறுகின்ற கூற்றை முழுமையாக புறக்கணித்து செல்ல முடியாத ஒரு சூழ்நிலையும் இருக்கின்றது. மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசேகர நாட்டை விட்டு தப்பியோடும் அபாயம் உள்ளதாக அவர் நேற்றைய தினம் குறிப்பிட்டிருக்கின்றார். அது மட்டுமல்லாது மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வெளிநாடு செல்வதற்கு தடை விதிக்க வேண்டும், நீதிமன்றம் அவருக்கு எதிரான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கூறியிருக்கின்றார். அது மட்டுமல்லாது பாரிய பொருளாதாரத்தை சந்தித்த நாடாக இலங்கை அறிவிக்கப்பட்ட பின்னர் மத்திய வங்கியின் ஆளுநராக பொறுப்பேற்றதிலிருந்து நாட்டின் பொருளாதாரத்துக்கு பாதகமான பல செயல்களை அவர் செய்துள்ளார் என்ற குற்றச்சாட்டு விமல் வீரவன்சவின் கருத்துக்கள் ஏற்க முடியாதிருந்தாலும் இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதனை தவிர்க்க முடியாமல் அல்லது அதனை ஆழமாக பார்க்க முடியாது கடந்து செல்லக்கூடிய சூழ்நிலை இல்லை என்பதனால் இதனை உங்களிடம் கேட்கின்றேன். இதிலே ஒரு வெள்ளிய ஒரு நூலிலையில் நான் அதிலிருந்து வேறுபடுகின்றேன். ஏனென்றால் விமல் வீரவன்சனுடைய கருத்துக்கள் அரசியல் மயப்படுத்தப்பட்ட ஒரு கருத்தாக தான் நான் பார்க்கின்றேன். இவர் பதவிக்கு வந்த பிறகு எடுக்கப்பட்ட எல்லா நடவடிக்கைகளும் பிழையான நடவடிக்கை என்று பார்க்கப்படவும் முடியாது. இவருடைய அனுபவம், இவருடைய நீண்டகால அனுபவம், அவருடைய அந்த கருத்துக்கள் பெரும்பாலும் பலருடைய விமர்சனத்துக்கு உள்ளாகுகின்றது என்பது உண்மைதான். ஏனென்றால் நானும் அதிலிருந்து விமர்சனம் செய்தது உண்டு அவருடைய கருத்துக்களை வேறு சூழ்நிலைகளிலே. ஆனால் இவர் பதவிக்கு வந்ததற்கு பின்னர், இந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதன் பின்னர் சில விஷயங்களை பொறுத்த மட்டிலே இந்த கையிருப்புகளை உயர்த்துதல் மற்றும் அந்த பண கொள்கையை கையாளுதல், வட்டி விதங்களை சரியான விதத்திலே உரிய நேரங்களின் போது உயர்த்துதல், குறைத்தல் போன்ற நடவடிக்கைகளை அவர் எடுத்திருக்கின்றார். அந்த நடவடிக்கையை நாங்கள் பிழையானதாக பார்க்க முடியாது, அது பிழை என்று சொல்ல முடியாது. இந்த பிரச்சனை வராமல் விட்டிருந்தால், இந்த இப்போ ஏற்பட்டிருக்கிற இந்த பிரச்சனை வராமல் விட்டிருந்தால், இந்த கொள்கைகளை தொடர்ந்து செய்வதன் மூலமாக ஒரு மத்திய கால அடிப்படையிலே ஒரு 4-5 வருட கால வீழ்ச்சியினுள்ளே பொருளாதாரம் படிப்படியாக தன்னை மீண்டும் தண்டவாளத்திலே இருத்திக் கொண்டிருக்கும். ஆனால் இப்போது ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனை ஒரு சர்வதேச பிரச்சனை. ஆனால் இந்த சர்வதேச பிரச்சனை இந்த அளவுக்கு உதாகரமாக வெடிக்கும் என்பதை அவர்கள் நிச்சயமாக எதிர்கூறியிருக்க வேண்டும். அதற்கேற்ப கொள்கைகளை மாற்றி அமைத்துக் கொண்டிருக்க வேண்டும். அது செய்யப்படவில்லை என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. இப்போது வரைக்கும் அதற்கான ஏதாவது திட்டங்கள் அல்லது அது தொடர்பிலான ஏதாவது முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறதாக நீங்கள் அறிகிறீர்களா? இந்த அரசு பொறுப்பேற்றதிலிருந்து ஒரு வெளிப்படை தன்மைகள் அல்லது ஒரு ஓப்பன் டிஸ்கஷனை மேற்கொள்வதில் தவறு இருக்கிறது என்பதை நீங்கள் ஏற்கிறீர்களா? பல தரப்புகளோடும் கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்டதாக நான் அறியவில்லை. என்றால் இந்த பொருளாதார விவகாரங்கள் தொடர்பாக, இலங்கையினுடைய பொருளாதார விவகாரங்கள் தொடர்பாக நன்கு அனுபவம் உள்ள, சர்வதேச ரீதியிலே அவர்கள் அனுபவம் உள்ள ஜேவிபிக்கு பதாதைகள் ஒட்டியவர்கள், ஜேவிபிக்கு மாக்குளைத்தவர்கள், இதை இப்படித்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். ஏனென்றால் இந்த அரசாங்கத்தை பொறுத்த மட்டிலே மற்றைய ஏனைய குழுக்கள் என்று சொல்லக்கூடிய அல்லது அவர்களுடைய அந்த வட்டத்துக்கு வெளியிலே இருக்கின்ற புலமை சார்ந்தவர்களோடோ அல்லது வான்மையாளர்களோடோ அவர்களுடைய தொடர்புகளை வைத்துக் கொள்வதற்கு பெரும்பாலும் விரும்புவதில்லை. அது நாங்கள் வெளிப்படையாக சொல்ல வேண்டியிருக்கு. என்றால் அப்படி எவருடைய ஆலோசனைகளும் அங்கே பெறப்பட்டதாக தெரியவில்லை. எவரும் அப்படி ஆலோசனை வழங்கியதாகவும் நான் அறிந்த வரையிலே இல்லை. ஆகவே நீங்கள் சொல்வது ஒரு வகையிலே சரி. அவர்களுடைய அந்த குறுகிய வட்டத்துக்குள்ளே இருந்து கொண்டுதான் அவர்களுடைய கொள்கைகளை வகுக்கின்றார்கள். நாங்கள் தனிப்பட்ட ரீதியிலே கேட்கின்ற போது அவர்களுக்கு என்று சொல்லி ஒரு ஆலோசனை கூட்டம், ஒரு குழு இருப்பதாக சொல்லுகின்றார்கள். ஆனால் அந்த குழுவிலே இருப்பவர்கள் யார் என்று கேட்டால் அதற்கான சரியான பதில் இல்லை.
அது உங்களிடம் சொல்ல முடியாது தானே, அது டெல்வின் சில்வாவிடம் இருந்து வந்தால் தானே உங்களிடம் கூற முடியும். அதாவது அந்த 75 ஆண்டுகள் பாரம்பரியம் மிக்க பல கட்சிகளை வீழ்த்தி என்பிபி ஆட்சிக்கு வருகின்றது. ஆனால் ரோகண விஜயவீரவின் போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து பதவிகள் யார் யாருக்காக கிடைக்கப்படவில்லையோ, யார் யார் எந்த ஒரு விடயத்திலும் அவர்களுக்கான முன்னுரிமை வழங்கப்படவில்லையோ அவர்களை முன்னிலைப்படுத்துவதற்காகத்தான் என்பிபி ஆட்சி உருவாக்கப்பட்டதை ஒழிய நாட்டின் வளர்ச்சிக்கான ஒரு ஆட்சி என்று பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையை நோக்கித்தானே இப்போது நகர்ந்து கொண்டிருக்கின்றது. அதனை ஏற்கிறீர்களா? நான் அந்த மாதிரியான ஒரு கருத்துருவத்தை ஆதரிக்க விரும்பவில்லை. ஆனால் ஒரு விஷயத்தை நான் தெளிவாக சொல்ல முடியும். இப்போது இந்த அரசாங்கம் வந்தது ஒரு மிகப்பெரிய ஒரு புதிய முகங்களோடு, ஒரு கூட்டமைப்பு முகங்களோடு. அந்த முகங்கள் இப்போது பாராளுமன்றத்திலே வந்து அமர்ந்து கிட்டத்தட்ட 2 வருஷங்கள் ஆக போகிறோம். ஆகவே புதிதாக வந்தவர்கள் இப்போது இந்த அளவிலே கற்று தேர்ந்திருக்க வேண்டும். அப்படி கற்று தேர்ந்தார்களா என்று பார்த்தால் அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆக இந்த கொள்கை வகுப்பு மற்றும் ஏனைய விஷயங்கள் தொடர்பிலே இவர்களுடைய பங்களிப்பு என்னவாக இருக்கிறது? ஒரு சிலர் ஊடகங்களுக்கு முன்னால் வந்து கதைக்கின்றார்களே ஒழிய மற்றவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்பது சம்பந்தமாக எந்த விதமான ஒரு தெளிவும் பொதுமக்களுக்கு இல்லாதிருக்கிறது. ஆகவே இது ஒரு சிறந்த ஒரு முன்னுதாரணமாக நாங்கள் கொள்ள முடியாது. ஆகவே நீங்கள் சொல்லுவது போல இந்த குறிப்பிட்ட அந்த ஜேவிபி கட்சியினுடைய பழமை வாய்ந்த உறுப்பினர்கள் அவர்களுடைய கொள்கைகள் இந்த அரசாங்கத்தினுடைய கொள்கைகளாக அதில் செல்வாக்கு செலுத்த கூடும் என்பதிலே நியாயப்பாடுகள் இருக்கக்கூடும். இந்த நீண்ட காலம் மக்கள் ஒரு நல்ல விடயம் இடம்பெற்றிருக்கிறது, ஒரு நல்ல ஒரு ஆட்சி வந்திருக்கின்றது என்கின்ற சூழ்நிலையில் இந்த ஆட்சியும் ஒரு முறையான மக்களாட்சி தத்துவத்துக்கு ஏற்றால் போல் இல்லாத ஒரு சூழ்நிலை நிகழ்ந்து விடுமோ என்கின்ற அச்சம் புத்திஜீவிகள் மத்தியில் அதிகரித்திருக்கின்றது. அதனை இந்த அரசு உணர்ந்திருக்கும் என்று நம்புகிறீர்களா? இல்லை, எங்களுக்கு 159 ஆசனங்கள் இருக்கின்றது என்கின்ற அந்த நிலையோடு தான் பயணிக்கிறது என்று நம்புகிறீர்களா? இல்ல, இன்னும் அந்த இப்படி என்ன காரணத்தை சொல்லிக்கொண்டு ஆட்சிக்கு வந்தார்களோ, ஊழல் இது போன்ற விஷயங்களை சொல்லிக்கொண்டு ஆட்சிக்கு வந்தார்களோ அந்த விஷயங்களிலே தான் இன்னும் அப்படி அதிலே தான் தங்கி இருப்பதாக தெரிகின்றது. அதற்கு மேலதிகமாக உண்மையிலேயே செய்யப்பட வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கின்றன. அந்த பொதுமக்கள் நலன் சார்ந்த விஷயங்கள் இருக்கின்றன. பொதுமக்களுடைய நீண்டகால அபிவிருத்தி சம்பந்தமான விஷயங்கள் இருக்கின்றன. இவை சம்பந்தமாக கவனம் செலுத்துவதற்கு போதிய அவகாசம் இல்லையோ என்கின்ற ஒரு கருத்து ஏற்பட்டு இருக்கின்றது. இன்னொரு விஷயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முழுமையாக நாங்கள் விமர்சித்து விட முடியாது. ஒன்று, இவர்கள் வந்ததுக்கு பிறகு ஏற்பட்ட 3 முக்கியமான பிரச்சனைகள் இருக்கின்றன. சரிதானே? ஒன்று அந்த புயல் என்றது, மற்றது நோய், மற்றது இப்போ ஏற்பட்டிருக்கின்றது அரசியல் சூழ்நிலை, மத்திய கிழக்கு பிரச்சனை. இந்த 3மே மிகப்பெரிய அழுத்தங்களை தரக்கூடிய ஒன்றாகத்தான் இருந்திருக்கின்றது. கோட்டாபய ராஜபக்ச அரசாங்கத்துக்கு எப்படி கோவிட் வந்ததோ அதே மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இப்போது இந்த அரசாங்கத்துக்கு வந்திருக்கிறது. ஆனால் அந்த அரசாங்க காலப்பகுதியில் இருந்த நிலைமைகள் வேறு, இப்போது இருக்கிற நிலைமைகள் வேறு. சர்வதேசத்தினுடைய ஒரு ஒத்துழைப்பு இலங்கைக்கு இருக்கிறது என்பதிலே மாற்று கருத்து இல்லை. ஆனால் அந்த சர்வதேசத்தினுடைய ஒத்துழைப்பை பெற்றுக்கொள்வதாக இருந்தால் இலங்கை காத்திரமான முடிவுகள் எடுக்க வேண்டும். இலங்கை உரிய நடவடிக்கைகளை எடுக்கிறது என்ற நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டும். இப்போது இருக்கின்ற பிரச்சனை இந்த பிரச்சனையை, இந்த டாலருடைய வீழ்ச்சியை IMF எவ்வாறு பார்க்க போகின்றது? 2028ஆம் ஆண்டு கடன்களை செலுத்தலை ஆரம்பிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. ஆக இந்த பிரச்சனைகளை எவ்வாறு இலங்கை கையாள போகின்றது? எரிபொருள் நெருக்கடி ஏற்படாமல் எவ்வாறு இந்த பிரச்சனை தீர்க்கப்பட முடியும்? மற்றும் டாலர் நெருக்கடி காரணமாக இறக்குமதி செய்யப்படுகின்ற அத்தனை பொருட்களுடைய விலைகளும் அதிகரிக்கும். அப்படி அதிகரிக்கின்ற போது அந்த அதிகரிப்பை பொதுமக்கள் மீது சுமத்துவதை எவ்வாறு குறைக்கலாம் என்பதை பற்றி அரசாங்கம் கட்டாயமாக யோசிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு பல இலங்கையினுடைய பொருளாதாரம் மற்றும் எதிர்கால பயணங்கள் தொடர்பிலான மிக முக்கியமான கருத்துக்கள் தொடர்ச்சியாக இந்த ஊடறுப்பு நிகழ்ச்சியிலே வலியுறுத்தக்கூடிய ஒருவர். பல நேர்களும் எங்களுடைய அன்புக்குரிய பல வாசகர்களும் கேட்கின்ற வினா என்னவென்று சொன்னால், ஏன் உங்கள் போன்றவர்களை எல்லாம் இந்த அரசாங்கம் ஒரு கருத்துருவாக்கம் அல்லது கருத்துக்களை கேட்பதற்கு பயன்படுத்தவில்லை என்கின்ற ஆதங்கம் அன்பு நேர்கள் பலரிடம் இருக்கின்றது. நீங்கள் மற்றும் உங்களுடைய பல்கலைக்கழகத்தினுடைய சக பேராசிரியராக இருக்கக்கூடிய கலாநிதி அமிர்தலிங்கம் போன்றவர்கள் உங்கள் இருவரை பற்றியும் அடிக்கடி எல்லோரும் வினவிக் கொள்வார்கள். நாங்களும் நேர்களே அந்த கருத்தை இப்போது அவர்களிடம் தெரிவித்திருக்கின்றோம். அவரிடம் இருக்கக்கூடிய வளத்தை அரசு பெறவில்லை என்பதுதான் எல்லோருடைய கவலையாக இருக்கின்றது. அதற்கு நாங்கள் பல காரணங்களை கூறலாம். அரசினுடைய நிலைப்பாடு என்னவென்று தெரியாது. இருந்தாலும்
பெருமதிமிக்க நேரத்தில் எம்மோடு இணைந்து கொண்டு பல கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக சிறப்பு நன்றிகளோடு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி. நன்றி தமிழ். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திரசூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. உலகத் தமிழர் அறிந்தே ஆக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு.